நீங்கள் மூவி டவுன்லோட் பண்ணும்போதோ இல்லை கேம் விளையாடும்போதோ உங்களோட இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்கா? அப்போ உடனே இந்த செட்டிங்ஸை மாற்றுங்க. இனி உங்களுக்கு டென்ஷனே உங்களுக்கு தேவையில்லை. ஹே ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெக் அவுட். இந்த டாப்பிக்கில் நம்ம விஐ சிம்முக்கான ஒரு நியூ ஏபிஎன் ட்ரிக்கு தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் பக்கம் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் தட்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஏபிஎன் ட்ரிக் வேணுன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அதற்கான வீடியோ கூடிய விரைவில் மேக் பண்ணப்படும். நான் உங்களுக்கு லைவ் ப்ரூஃபையும் காட்டுறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ டவுன்லோட் எம்பிபிஎஸ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 37.2 எம்பிபிஎஸ் ஸ்பீட் டவுன்லோட் ஆகும். அப்லோட் எம்பிபிஎஸ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 9.18 எம்பிபிஎஸ் ஸ்பீடாகவும் இருக்குது. இதே போல் உங்களோட இன்டர்நெட்டும் மாற்றலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்கள் மொபைல் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்வொர்க்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. விஐ சிம்மை ஃபர்ஸ்ட் லாட்டாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இன்டர்நெட் இன்னும் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அக்சஸ் பாயிண்ட் நேம்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டேப் பண்ணிக்கோங்க. அதை தான் நம்ம வந்து ஷார்ட்டாக ஏபிஎன்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஏபிஎனை ஃபஸ்ட்டு ரீசெட் பண்ணணும். ரீசெட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ரீசெட் அக்சஸ் பாயிண்ட்டுன்ற ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி நம்ம ரீசெட் பண்ணலாம். இல்லை சில பேர் மொபைலில் கீழே மோர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணியும் ரீசெட் பண்ணலாம். ரீசெட் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்துனே நேமில் பார்த்தீங்கன்னா விஐ 4G ப்ளஸ்ன்றதை டைப் பண்ணிக்கோங்க. வின்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. விஐ ஸ்பேஸ் 4G 4ன்னு டைப் பண்ணிட்டு ஜி மட்டும் ஸ்கேப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. 4G ப்ளஸ் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. விஐ ஸ்பேஸ் 4G ப்ளஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிஎனில் விஐ இது எல்லாமே ஸ்மாலாக தான் வரும், ஸ்பேஸ் வரக்கூடாது. விஐ .co.in அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. ஏபிஎனில் பார்த்தீங்கன்னா vi.co.in டைப் பண்ணிக்கோங்க. ப்ராக்ஸி நாட் செட், போர்ட் ஆல்சோ நாட் செட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூசர் நேமில் பார்த்தீங்கன்னா வின்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. விஐ ஸ்பேஸ் 4Gயில் ஜின்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. 4G ஸ்பேஸ் இன்டர்நெட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. இன்டர்நெட்டில் ஐன்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. INTERNET நெட் இன்டர்நெட். யூசர் நேமில் பார்த்தீங்கன்னா விஐ ஸ்பேஸ் 4G ஸ்பேஸ் இன்டர்நெட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் நாட் செட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்வரில் பார்த்தீங்கன்னா www.google.comன்றதை டைப் பண்ணிக்கோங்க. GOOGLE google.com அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. MMSC நாட் செட், MMS ப்ராக்ஸி நாட் செட், MMS போர்ட் ஆல்சோ நாட் செட். MCC MNC இது ஏரியா கோட் எனக்கு வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதை சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அத்தன்டிகேஷன் டைப்பில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது PAPRCHAPன்ற தேர்ட் ஆப்ஷனாக சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிஎன் டைப்பில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் DEFAULT டிஃபால்ட் SUPL NET நெட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இங்கே கம்மாக்கு பதில் ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க, அதனாலே ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. டிஃபால்ட் SUPL NET நெட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏபிஎன் ப்ரோட்டோக்காலில் லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது IPv4/IPv6ன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஏபிஎன் ரோமிங் ப்ரோட்டோக்கால்லே லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது IPv4/IPv6ன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு ரொம்ப முக்கியமான ஆப்ஷன் இந்த பியர். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நாட் ஸ்பெசிஃபைடு இல்லை அன்ஸ்பெசிஃபைடு உங்கள் மொபைலில் இருக்கும், அதை அன்டிக் பண்ணிக்கோங்க. அன்டிக் பண்ணிட்டு நான் என்னென்ன ஆப்ஷனை சொல்கிறேனோ அதை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு 8 ஆப்ஷன் LTEலேருந்து GPRS வரையும், LTE HSPAP HSPA HSUPA HSDPA UMTS EDG லாஸ்ட் ஒன் GPRS. ஸோ இந்த 8 ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு 4 ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது, அதாவது IS95B IS95A NR GSM இந்த 4 ஆப்ஷன். ஸோ டோட்டலாக 12 ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணணும். இந்த 12 ஆப்ஷனில் எதனா ஒரு ஆப்ஷனை நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா கூட சில பேர் மொபைலில் அது சப்போர்ட் ஆகும், சில பேர் மொபைலில் அது சப்போர்ட் ஆகாது. சப்போர்ட் ஆகலைன்னா உங்களோட இன்டர்நெட் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ இந்த 12 ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்ம கிரியேட் பண்ண ஏபிஎனை சேவ் பண்ணணும். சேவ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் மொபைலில் கீழே மோர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவாக டன்னுன்னு இருக்கும். இல்லை சில பேர் மொபைலில் மேலே டிக் மார்க்கோ டன்னும் இருக்கும். எனக்கு டன் இருக்குது, நான் கிளிக் பண்ணிக்கிறேன். டன்னுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணேன்னா நம்ம கிரியேட் பண்ண ஏபிஎன் லிஸ்ட் அவுட் ஆகும். நம்ம கிரியேட் பண்ண ஏபிஎன் நான் லாஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது, அதாவது VI 4G ப்ளஸ்ன்ட்டு. ஜஸ்ட் அது ஒன் டேப் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் இன்டர்நெட் ஆஃப் ஆகி ஆன் ஆகும். இந்தமாரி சின்னதாக கலரும் சேஞ்ச் ஆகும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, மறக்காமல் உங்கள் மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைலோட இன்டர்நெட் ஸ்பீடை செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னால் இன்டர்நெட் ஸ்பீடு எந்த அளவுக்கு இருந்ததுன்னு இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.